வெல்கம் டு ஜெயந்திஸ் எஜுகே. வெல்கம் டு கிளாஸ் 25. இது ஒரு பஞ்சதந்திர கதை. த மங்கி அண்ட் த crocodile. குரங்கும் முதலையும். இப்ப இந்த ஸ்டோரி படிக்கிறது மூலமா நம்ம புது புது வார்த்தைகள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்க போறோம், எப்படி சென்டென்ஸ் தானா அமையுது அப்படிங்கறதெல்லாம் பத்தி ஈஸியா பழகிக்கலாம். ஒன்ஸ் அப்பான் அ டைம், ஒரு காலத்துல, தேர் லிவ்டு, அங்க வாழ்ந்துட்டு இருந்தது என்ன, a monkey on a big mango tree. ஒரு குரங்கு ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தது எங்க, on a big mango tree, ஒரு பெரிய மாமரத்து மேல. அந்த மரம் எங்க இருந்தது, near a river, ஒரு ஆத்துக்கு பக்கத்துல இருந்தது. The monkey was happy. இதே ஒரு சென்டென்ஸா முடிஞ்சிருது. The monkey was happy. அந்த குரங்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. And ate the sweet mangoes every day. தினமும் அது நல்ல இனிப்பான சுவையான மாம்பழங்களை தினம் சாப்பிட்டுட்டு இருந்தது. ate, ஈட்டோட past tense, கடந்த காலம். every day, தினமும். One day, ஒரு நாள், a crocodile came near the river bank. அப்ப அந்த ஆற்றங்கரையோரமா ஒரு முதலை ஒரு நாள் வந்தது. கேம், கம்னா வா, கேம்னா வந்தது. நியர், பக்கத்துல. எங்க, ரிவர் பேங்க் அப்படின்னா ரிவர்னா ஆறு, ஆத்தங்கரையோரமா அப்படின்னா ரிவர் பேங்க். The monkey saw him and gave him some mangoes. அந்த மங்கி, அந்த குரங்கு அந்த crocodile, அந்த முதலைய பார்த்தது. சீயோட past tense. And gave him, giveனா கொடுக்கிறது, gaveனா கொடுத்தது, அது கொடுத்துச்சு, past tense ஆயிடுச்சு. gave him some mangoes. someனா கொஞ்சம், கொஞ்சம் மாம்பழங்களை crocodileக்கு அந்த குரங்கு கொடுத்தது. The crocodile enjoyed the fruits. சாப்பிட்டு மகிழ்ந்தது, enjoyed the fruits and became friends with the monkey. அது அவங்க ரெண்டு பேரும் friends ஆயிட்டாங்க. Every day, தினம் தினம், the monkey gave him more fruits. அதிகமான பழங்களை தினமும் அந்த குரங்கு அந்த முதலைக்கு கொடுத்தது. every day அப்படின்னா ஒவ்வொரு நாளும். One day, ஒரு நாள், the crocodile thought, crocodile நினைத்தது. thinkனா நினைக்கிறது, thoughtனா நினைத்து பார்த்தது, past tense. If these mangoes are so sweet, இந்த மாம்பழங்களே இவ்வளோ இனிப்பா சுவையா இருந்ததுன்னா, if அப்படின்னா கண்டிஷன், இருந்ததென்றால், the monkey's heart must be even sweeter. அப்ப அந்த குரங்கனுடைய இதயம் ரொம்ப ரொம்ப இனிப்பா இருக்கணும். must be அப்படின்னா இருக்கணும், இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அப்படின்னு நம்புது. he wanted to eat the monkey's heart. அப்ப அந்த crocodileக்கு அந்த குரங்கினுடைய இதயத்தை சாப்பிடணும்னு ஆசை. wanted அப்படின்னா அதுக்கு தேவை இருந்தது, தேவைப்பட்டுச்சு. so அதனால் he invited the monkey to his home across the river. அதனால அந்த crocodile முதலை அதனால் குரங்க இன்வைட் பண்ணுச்சு, அழைத்தது. எதுக்கு, எங்க, crocodileோட முதலையோட வீட்டுக்கு. அதோட வீடு, முதலையோட வீடு எங்க இருக்கு, ரிவரை கிராஸ் பண்ணி போகணும். அக்ராஸ், ரிவருக்கு அந்த பக்கம் போகணும். The monkey agreed, ஒத்துக்குச்சு. agree அப்படின்னா ஒத்துக்கோ அப்படின்னு அர்த்தம். agreed அப்படின்னா ஒத்துக்கொண்டது. But when they were in the middle of the river, அந்த ஆற்றுக்கு நடுவழியில போகும்போது, when they were in, அந்த இடத்துல போகும்போது, the crocodile told the truth. முதலை உண்மைய குரங்கு கிட்ட சொல்லிடுது. உன்னோட இதயம் சுவையா இருக்கும், இனிப்பா இருக்கும் நான் நம்புறேன், அதனால உன் இதயத்தை நான் சாப்பிட போறேன் அப்படின்ற உண்மையை சொல்லுது.
The monkey was clever. அந்த குரங்கு ரொம்ப, வெரினா ரொம்ப, clever அப்படின்னா புத்திசாலி. He quickly said, உடனடியா டக்குன்னு ஒரு பதில் சொல்லுது. என்ன சொல்லுச்சு? Oh, I have left my heart on the tree. நான் என்னுடைய இதயத்தை மரத்து மேல வச்சுட்டு வந்துட்டேன். Let's go back and get it. அப்ப நம்ம திரும்பவும் போவோம், go back. அப்புறம் அதை எடுத்துட்டு வருவோம், get it அப்படின்னு சொல்லுது. The foolish crocodile, அந்த முட்டாள் முதலை, believed him, நம்புச்சு. believe me அப்படின்னு என்ன நம்புன்னு அர்த்தம். believed அப்படின்னு டி போட்டா past tense ஆயிடுது. அப்ப the foolish crocodile believed him and took him back. திரும்பவும் அந்த crocodile குரங்க கூட்டிட்டு போகுது. As soon as they reached, as soon as அப்படின்னா போய் சேர்ந்த உடனேயே, reach the tree, மரத்துக்கிட்ட போய் சேர்ந்த உடனேவே, the monkey quickly jumped, அந்த குரங்கு டக்குன்னு குதிச்சுது. to safety, பாதுகாப்பான ஒரு இடத்துக்கு போய் குதிச்சு நின்னதுக்கு அப்புறம், and said, சொல்லுச்சு. என்ன சொல்லுச்சு? You foolish crocodile, முட்டாள் முதலையே, you betrayed our friendship. நம்மளுடைய நட்புக்கு நீ ஒரு துரோகம் பண்ணிட்ட. betrayed அப்படின்னா துரோகம். betrayed ed போட்டா துரோகம் செஞ்சுட்ட. now you go away, நீ இப்போவே இங்கிருந்து போயிரு அப்படின்னு சொல்லுது. The crocodile felt ashamed. அந்த முதலைக்கு அவமானம் ஆயிடுச்சு. அது அவமானமா உணர்ந்தது. felt அப்படின்னா ஃபீலோட past tense. ஃபீல் பண்ணிக்காதப்பா அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அப்ப ஃபீல் பண்றதோடைய கடந்த காலம் felt. அப்ப the crocodile felt ashamed, அவமானமா உணர்ந்து, went back into the water. அப்ப தண்ணிக்குள்ள, இன்டுனா தண்ணிக்குள்ள, அது திரும்பவும் went back அப்படின்னா திரும்பவும் போயிடுச்சு. moral, அப்ப இந்த கதையுடைய கருத்து என்ன? use your wisdom to escape from danger. அப்ப உங்களுடைய புத்திசாலித்தனத்தை, அறிவு கூர்மைய, use your wisdom, useனா உபயோகப்படுத்துங்க, உங்களுடைய அறிவு கூர்மையை உபயோகப்படுத்துங்க. எதுக்கு? to escape from danger, ஆபத்திலிருந்து நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு உபயோகப்படுத்துங்க அப்படிங்கிறது தான் இந்த கதையோட மாரல். ஒரே ஒரு பேஜ்ல ஒரு சின்ன ஆங்கில கதை படிக்கிறது மூலமா நிறைய வார்த்தைகள் நம்மளுக்கு தெரிய வரும். நம்மளை அறியாமையே எப்படி சென்டென்சஸ் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம உள்வாங்கிக்குவோம். தானா எழுத நம்ம முயற்சி செய்யும் பொழுது இப்படி நிறைய கதைகள் படிக்கிறது ரொம்ப உபயோகமா இருக்கும். நிறைய ஸ்டோரிஸ் படிப்போம், நிறைய தெரிஞ்சுக்குவோம். தேங்க்ஸ் a lot. பெஸ்ட் விஷஸ்.